தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி நவம்பர் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கி மன்றாடுவோம். இத்திருத்தலத்தில் மாண்புமிகு அரியணையில் கிருபையுடன் எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, புனிதம் விளங்கும் லீலியே, விலைமதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கவலைப்படுவோருக்கு ஆறுதலே, துன்புறுவோரின் மகிழ்வே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுகம் நோக்கி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா வணக்கத்திற்குரிய புனித அந்தோணியாரே, நல்ல மேய்ப்பரே, அலகை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீரே எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காட்டியருளும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை மாதா பிதாக்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த சிறியோர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லலுறுவோருக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியார்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். தொலை தூரம் கடந்து நாடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய இன்னல்களினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் திருப்பயணம் பலனற்றதாகி போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? ஐயா, எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 9 முதல் 10 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் அபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நரகத்தை தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பலிபீடத்தில் நிறைவேற்றப்படும் திவ்ய பலி பூசையே அனைத்திலும் அதிக வல்லமையுள்ள மத்தியஸ்த ஜபமாக இருக்கிறது. ஏனெனில் அது ஒவ்வொரு ஜபத்திற்கும், தவ முயற்சிக்கும், நற்செயலுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. திருப்பலி என்பது சிலுவையில் நமது ஆண்டவர் ஒப்பு கொடுத்த அதே பலிதான் என்பதையும், இப்போது அப்பலியை அவர் அதன் அளவற்ற பரிகார மதிப்புடன் ஒப்பு கொடுக்கிறார் என்பதையும் நாம் நினைவு கூர்வோம் என்றால் மேற்கூறிய காரியத்தை புரிந்து கொள்வது நமக்கு கடினமாயிருக்காது. பலியிடப்பட்ட இயேசு நம் பாவங்களுக்கு பரிகாரியாக, பலியாக மாறியிருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவருடைய பரிசுத்த இரத்தம் பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 26-28 இந்த இறை வார்த்தைகளிலே நாம் தியானிக்கிறோம். இந்த பயன்மிக்க திவ்ய திருப்பலியில் நாள்தோறும் அன்போடும் தாழ்ச்சியோடும் அர்ப்பண உணர்வோடும் பங்கு பெற நாம் உண்மையாகவே முன் வருவோம் என்றால் நரகத்தை மட்டுமல்ல, மாறாக உத்தரிக்கிற நில ஸ்தலத்தின் சுத்திகரிக்கிற நெருப்பையும் கூட தவிர்த்து விடுவோம் என்பதில் நாம் உறுதியாயிருக்கலாம். நம் அனுதின வாழ்வில் திவ்ய பலி திருப்பலியை மற்ற எந்த நன்மைக்கும் மேலான நன்மையாக நாம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் புனித பெர்னார்ட் கூறுவது போல, ஒருவன் தன் உடைமையெல்லாம் ஏழைகளுக்கு வழங்கி உலகம் முழுவதும் திரு யாத்திரை சென்று சம்பாதிக்கக்கூடிய ஒட்டு மொத்த பேறு பலனை விட ஒரே ஒரு திருப்பலியில் பக்தியோடு பங்கு பெறுவதன் மூலம் அதிகம் சம்பாதிக்கின்றான். இது வேறு எப்படியும் இருக்க முடியாது. ஏனெனில் திருப்பலியின் அளவற்ற மதிப்பை உலகிலுள்ள வேறு எதுவும் கொண்டிருக்க முடியாது. மனிதன் உன்னதமான முறையில் கடவுளை மகிமைப்படுத்தவும், சந்தேகத்திற்கு இடமின்றி தன் ஆத்துமத்தை காத்து கொள்ளவும் திவ்ய திருப்பலி விட அதிக உன்னதமான சாதனம் வேறெதுவும் இல்லை. பாவசங்கீர்த்தனம், தேவ நற்கருணை, தேவ
திரவிய அனுமானங்களை அடிக்கடியும் அவஸ்தை பூசுதலை அவசர நேரத்திலும் தவறாமல் பெறுவது ஆத்துமத்தை எப்போதும் உயிருடன் வைத்திருக்கும் உபாயகமாக இருக்கிறது. புனிதர்களில் சிலர் தினமும் பாவ சங்கீர்த்தனம் செய்தார்கள். சாவான பாவங்களின் மன்னிப்புக்காக அல்ல, எப்போதாவது தங்கள் ஆத்துமங்களில் அற்ப பாவம் என்னும் தூசி படிந்தால் அதை சுத்திகரித்து கொள்ளும்படி அப்படி செய்தார்கள். பாவ சங்கீர்த்தனம் அவர்களுக்கு பரிசுத்தத்தனத்தின் கருவியாகவும் தேவ வரப்பிரசாதத்தின் அற்புத வாய்க்காலாகவும் இருந்தது. ஆனால் இன்று கத்தோலிக்கர்களில் பெரும்பாலானோர் இந்த அற்புத அனுமானத்தை தேவ திருரத்தம் நிறைந்த செந்தூரம் போன்ற பாவத்தால் சிவந்திருக்கும் ஆத்துமத்தை வெண்பனி போல சுத்தமுள்ளதாக்கும் அதிசய தடாகத்தை ஒருபோதும் நினையாமல் பாவத்திலேயே நிரந்தரமாக ஜீவிக்கும் அவல நிலையை எங்கும் காணுகிறோம். இந்த உத்தம சாதனத்தை முக்கியமானவர்கள் முதலாய் பரிகசிக்கும் பரிதாப நிலை கூட இன்று எங்கும் நிலவுகிறது. இதற்கு மாறாக இந்த கொடிய நரகத்திலிருந்து மெய்யாகவே உங்களை காத்துக்கொள்ள விரும்புவாயானால் உடனே பாவ சங்கீர்த்தன தொட்டிக்கு வா. வந்து உன் திவ்ய ஆண்டவரின் தமது திரு இரத்தத்தால் உன் ஆத்துமத்தை கழுவும்படி அதை அவரிடம் கையளிப்பாயாக. முடிந்தவரை சாவான பாவத்தை விலக்குவதில் விழிப்பாயிருந்து போராடு. ஒருவேளை அதில் விழும் நிர்பாக்கியம் நேரிடுமானால் தாமதமின்றி உத்தம மனஸ்தாபத்தோடு இனி பாவம் செய்வதில்லை என்ற உறுதியான மனநிலையோடு குருவிடம் வந்து உன்னை தூய்மையாக்கிக் கொள். அப்போது நீ பத்திரமாயிருப்பாய். மரணம் எப்போதும் நேரிடலாம். அது உன் நித்திய பேரின்பத்தின் தொடக்கமாய் இருக்க வேண்டுமென்றால் உன்னை எப்போதும் தயாரித்த நிலையிலே நீ கையாளுவது மிகவும் சரியானதாக இருக்கும். ஆகவே நாம் நம்முடைய ஆத்துமத்தின் மீது விழிப்பாயிருந்து கடவுள் கொடுத்திருக்கிற தேவ திவ்ய அனுமானங்களின் மூலமாக அவருடைய அருளின் ஊற்றிலே நம்மை நனைத்து கொண்டு எப்போதும் ஆண்டவரை முகமுகமாக தரிசிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி விழிப்பாயிருப்போம். அதற்கான வரம் வேண்டி ஜெபிப்போமாக. என்றும் ஜீவனோடு வாழும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு நினைத்து துதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், வணங்குகிறோம். உம்முடைய அன்பு பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய கெஞ்சும் குரலுக்கு செவிமடுத்து பதிலளிக்கிற வாழும் தெய்வம் நீர் அல்லவா? இன்று எங்களுடைய அலுவல்களில், பயணங்களில், உழைப்பில், விழாக்களில், படிப்பினில் உடனிருந்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் பலம் இழந்து சோர்ந்து போகும்போது, பிறருடைய விமர்சனங்களும் தவறான புரிதல்களுக்கு ஆளாகும்போது, எங்களுடைய உடல்நலக் குறைவுகளாலும் எங்கள் மனம் சோர்ந்து தனிமையை உணரும்போது, தந்தையே, எங்களுடைய அபய குரலை கேட்டு எங்களை ஆற்றி தேற்றி உமது உடனிருப்பின் அருள் பிரசன்னத்தால் எங்களை மீட்டருளும். சக்கேயுவின் வாழ்வில் நுழைந்து அவருடைய அமைதியற்ற தன்மைக்கு காரணமாயிருந்த பாவங்களிலிருந்து அவருக்கு விடுதலை வழங்கி மனமாற்றத்தின் ஆவியை பொழிந்து பாவத்திற்கான பரிகாரத்தை மனமுவந்து செய்ய வைத்து அவர் இழந்து போனதை தேடி மீட்டு தந்தவரே, இன்று எங்களுடைய பாவங்களை உணர்ந்து உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து அதற்கான பாவ பரிகாரங்களை எங்கள் வாழ்விலே நிறைவேற்றி நாங்களும் இழந்து போன அமைதி, உடல்நலம், பொருளாதாரம், குடும்ப உறவுகள் யாவற்றையும் திரும்ப கண்டடையும்படியாக எங்களை ஆசீர்வதித்து காத்தருளும். அன்பு தெய்வமே, சக்கேவின் இல்லத்திலே நீர் தங்கி உணவு உண்டதைப் போல இன்று எங்கள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் வருகை தருவீராக. எங்கள் பிள்ளைகளோடு உணவருந்தி அவருடைய இதயத்திலே அமைதியும் சமாதானம் உண்டாக கிடவதாக. நீர் சென்ற இடமெல்லாம் விடுதலையும் சுகமும் கிடைத்ததைப் போல இன்று யாரையெல்லாம் நாங்கள் சந்திக்கிறோமோ உமது பிரசன்னத்தால் அவர்களுக்கு அந்த விடுதலையும் சுகமும் உண்டாக கிடவதாக. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற யாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம் என்று உறுதியான விசுவாசத்தோடு இன்றைய நாளிலே நாங்கள் செய்யப்போகும் அனைத்து பணிகளிலும் நீர் உடனிருந்து எங்களுக்கு வெற்றி அளித்து உமது நாம மகிமைக்காக நாங்கள் அன்றாடம் உழைக்கும்படியாக எங்களை ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.